பாலசிங்கம் சார் இங்கே இருக்கிறதுனால அரங்கத்தில் இருக்கிறதுனால முதல்ல அவர்கிட்டயே வந்துடலான்னு சார். இதில் வந்து திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க முயல்கிறாரா விஜய்? இது ஏன்னா நேற்று அவர் பேசிய அந்த முடித்த விதம் மைனஸ் இந்த கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணிக்கு எதிராக அவர் பேசுகிறார்ன்ற பேசுபொருள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது அவர் பேசுவதற்கு முன்னதாகவே என்னதான் ஹவுஸ் ஆஃப் அந்த காமன்ஸ் எது வச்சுருந்தாலும் ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் விசிகா சொன்ன வார்த்தைகள், அதை அவர் எக்கோ தான் பண்ணுறாரு அப்படின்னு பரவலாக பல பேர் பொதுவாக பேசுகிறாங்க. பொது வெளியில் நம்ம பார்க்குறோம், சமூக வலைதளங்கள்லையும். ஆக இதை ஒன்றோட ஒன்று பொருத்தி பார்க்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மொத்த டெவலப்மெண்ட்டையும் நேற்றுக்கு பின்பாக இன்று 2 முறை பத்திரிகைகளையும் சந்திச்சிருக்காரு தலைவர் திருமாவளவன் அவர்கள். அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல வந்து இதை பற்றி நாங்கள் விளக்கம் கேட்டு பின்பு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இதில் நம்ம விஜய் தான் கூட்டத்து குழப்பம் அப்படின்ற இடத்துல கொண்டு போய் முடிச்சிடலாமா? இதுதானா ரியாலிட்டி? வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சியை தொடங்கலாம், ரைட்டு, அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த அடிப்படையிலே நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அது தொடங்கி இருக்கிறது. அவர் பல கருத்துக்களை அது மாநாட்டிலேயே கூட அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தியலை என்ன எங்களுடைய கொள்கை என்ன என்பதை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். திராவிடம், தமிழ் தேசம் உள்ளிட்ட கருத்துக்களை, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு அவர் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு கனவோடு அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அப்படி முதலமைச்சர் கனவோடு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் அவருக்கான கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லுகிறார். அது அவருக்கான ஜனநாயக உரிமை. அதில் திமுக கூட்டணியிலே குழப்பம் விளைவிக்கிறாரா என்று கேட்டால் அவருடைய நிலைப்பாடு அது. ஒரு கட்சியை தொடங்கினால் ஆளும் கட்சியை அல்லது அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிப்பது என்பது தேவையானது. அப்படித்தான் ஒரு கட்சி செயல்பட முடியும். மக்களுக்காக போராடுகிற, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசை எதிர்த்து கேட்பதும் ஆளுகிற கட்சியை எதிர்த்து கேட்பதும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய பணியாக இருக்கிறது. எந்த அரசியல் கட்சி தொடங்கினாலும் அந்த அரசியல் கட்சியினுடைய நோக்கம் என்பது அதிகாரத்தை அடைவது என்பதுதான். அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கக்கூடிய கட்சி, அவருடைய கட்சி தங்களுடைய கொள்கையை பிரகடனப்படுத்திவிட்டு இப்பொழுது அரசியல் செய்கிறார்கள். அந்த அரசியல் செய்கிற போது அவர் வைக்கிற விமர்சனங்கள், ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்கள், அது அவருடைய நிலைப்பாடு. அவர் நிலைப்பாடுன்னு சொன்னாலும் ஒரு கேள்வி எங்கே எழும்புதுன்னா, பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாரு. திருமா அவர்களின் மனது இங்கே தான் இருக்குது, கூட்டணி கொடுக்கக்கூடிய அழுத்தம், நிர்பந்தம், அவர் இங்கே வர முடியலன்ற ஸ்ட்ரெயிட்டான குற்றச்சாட்டு பேரையும் சொல்கிறாரு, கூட்டணினும் சொல்கிறாரு. அப்போது இது கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய முயற்சி, ஏன்னா இல்லை அப்படின்ற வாதத்தை திருமா அவர்கள் வைக்கிறார். இதை நம்ம ஒன்னோட ஒன்று எப்படி பொருத்தி பார்க்கணும்? அவர் தாவேகா தலைவர் நேற்று கூறுகிற போது அவர் இங்கு வரவில்லை, ஆனாலும் அவருடைய மனம் இங்குதான் இருக்கும் என்று அவர் சொன்னார். அது வரைக்கும் புரியுது. அதற்கு எங்களுடைய தலைவர் சொன்னார், விஜய் அவர்களுடைய மனம்தான் எங்களை சுற்றி வருகிறது என்று நேற்றைக்கு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார். ஆகவே விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து, அவர் இங்கே வரவில்லை, ஏன் வரவில்லை என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது கூட்டணியினுடைய நிர்பந்தம் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் கொடுக்கிற அழுத்தம் தான் அதற்கு காரணம் எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் எந்த அழுத்தத்திற்கும் கட்டுப்படுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த நிர்பந்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய தலைவர் எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், அந்த நெருக்கடிகளை தாண்டி செயல்படக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர். ஆகவே எந்த நிர்பந்தத்துக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை யாரும் இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யாரும் இல்லை. அப்படி சொன்னாலும் அதை செய்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல. எங்களுடைய தலைவர் அவருடைய நிலைப்பாடு என்பது, எங்களுடைய நிலைப்பாடு என்பது எப்பொழுதுமே சுதந்திரமான ஒரு முடிவு தான். ஆனால் அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா பேசும்போது திருமாவளவன் அவர்களின் மனசாட்சி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மன்னராட்சி இது மாற்றப்பட வேண்டும், 2026 கூட்டணி மாற்றம்னு பல விஷயங்களை தொடர்ந்து எடுத்து வச்சு பேசுகிறாரு. இதை நம்ம தனி மனித கருத்து, அவர் சொன்னது அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுட்டு போனோமா? ஆதவ் அர்ஜுன் சொன்ன அந்த கருத்து மன்னராட்சியை அகற்றுவோம் 2026 என்று அவர் சொல்லுகிற கருத்து என்பது முற்றிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நேர்மாறானது, எதிரானது. அந்த கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அவர் மன்னராட்சி என்று இப்போது எப்படி சொல்ல முடியும்? ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கிற அரசு,
இது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகி முதலமைச்சராகிறார்கள். அப்படித்தான் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இங்கே மன்னர் ஆட்சிக்கு இடமில்லை. குடும்பத்திலே இருப்பவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்கிற அந்த காரணத்தை வைத்து அவர் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் என்கிற காரணத்தை அவர் சொல்லுகிறார். அந்த கட்சி தான் அதை தீர்மானிக்கிறது. யார் அங்கே துணை முதல்வராக இருக்க வேண்டும், யார் அமைச்சர்களாக இருக்க வேண்டும், அல்லது யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பார்கள்? வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சி தீர்மானிக்கும். ரைட். இப்போ குடும்ப ஆட்சி என்று அனைவரும் விமர்சனம் செய்கிற போது அவர்கள் குடும்ப ஆட்சி தான் என்று நினைத்தால் மக்கள் அவர்களை தூக்கி எறிவார்கள். ரைட். மக்கள் ஆதரவு தருகிறார்கள், மக்கள் வாக்களிக்கிறார்கள். மக்கள் வாக்களிப்பது என்பதும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களை தலைவராக தேர்வு செய்வது என்பதும் ஒரு ஜனநாயக நடவடிக்கை. ஒட்டுமொத்தமாக நேற்று அவர் பேசுறது எல்லாமே விசிகா ஒத்துக்கல. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது மன்னராட்சி என்கிற கருத்து என்பதை விடுதலை சிறுத்தைகள் மறுக்கிறது. இன்னும் சில விஷயங்களும் பேசினார். ஒரு 10-15 அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது முற்றிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக. புரியுது. அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் மன்னர் வேறு சில விஷயங்களை தொடர்ந்து நிறைய தொடர்றாரு. அவர் என்ன சொன்னார்? இல்லை, பொதுவாக அவர் வந்து இப்போ பொது தொகுதியில் போட்டியிடுவது கஷ்டமாக இருக்குன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இங்கே வந்து ஊழல் பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோன்ற வாதத்தை வைக்கிறாரு. இங்கே வந்து சினிமா துறை பற்றின சில விஷயங்களுக்கு அரசியல் தலையீடு, பொது தொகுதியை பற்றி பேசியிருக்கிறார். வேங்கை வேலை பற்றியும் பேசியிருக்கிறார். பொது தொகுதியை பற்றி இங்கே சமூகம் எப்படி இருக்கிறதோ சமூகத்தினுடைய வெளிப்பாடு தான் கட்சிகளாகவும் இருக்கும். ரைட்டு. சமூகத்திலிருந்து தான் கட்சிகள் உருவாக்குறது. சமூகத்தில் என்ன மாதிரியான கூறுகள் இருக்கிறதோ, சமூக கூறுகள் இருக்கிறதோ, பண்பாட்டு கூறுகள் இருக்கிறதோ, அது ஆட்டோமேட்டிக்காக கட்சியிலும் பிரதிபலிக்கும். ஆகவே இந்த சமூகம் என்பது ஒரு சாதிய சமூகமாக, சாதிய கட்டமைப்பு மிகுந்த ஒரு சமூகமாக, ஏற்றத்தாழ்வை கொண்ட பாகுபாடுகளை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பு எல்லா இடங்களிலும் அப்படித்தான் இருக்கும், கட்சிகளிலும் அப்படித்தான் இருக்கும். சமூகம் இன்னும் பொது இடங்களில், நீங்கள் பொது தொகுதியை பற்றி கேட்கிறீங்க, பொது இடத்திலே கொடியேற்றுவது என்பதே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொடியேற்றுகிற செயல் என்பது ஒரு யுத்தம் யுத்தம் நடத்துகிறதை போல. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை ஒரு இடத்துல பொது இடத்துல வைக்கக்கூடாது என்று எத்தனை இடங்கள் தமிழ்நாட்டில் அவர் அதுதான் அதை சொல்றாரு. பிரச்சாரத்தின் போது கூட தலித் மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு மட்டும்தான் கூட்டு போறாங்க திருமாவளவன். அப்படி இருக்கிற போது பொது தொகுதியில் தலித்துகளை அனுமதிப்பது என்பது இன்னும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னும் இந்த சமூகத்திலே உருவாகவில்லை. அப்படிப்பட்ட எண்ணம், சமூக மாற்றம் அடிப்படையில் சமூகத்திலே உருவாகவில்லை. அப்படி சமூக மாற்றம் அப்படி உருவாகியிருந்தால், சமூகத்திலே மாற்றம் உருவாகியிருந்தால் அது கட்சியிலும் பிரதிபலித்திருக்கும். ஆகவே கட்சியிலும் அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகவே பொது தொகுதிகளில் போட்டியிடக்கூடாது என்பதல்ல, அதற்கான ஒரு சூழல் இன்னும் மண்ணிலே மலரவில்லை. அவர் பல விஷயங்கள் சொல்றார். குறிப்பாக திருமாவளவர்களை வந்து விசிகா எங்களுடைய தோழர்கள் 25 வருடமாக அவங்க பல அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்தவர் பலது சொன்னாலும் இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு நிர்பந்தம் இருக்குங்க, அவங்க அந்த நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு கூறிய வார்த்தைகளும் சில விஷயங்களை சொல்றாரு. இஸ் தட் சோ? இஸ் தட் அண்டர் சம் ப்ரெஷர்? வெளி தோற்றத்துக்கெல்லாம் உள் தோற்றத்தில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் சொல்றாரு. அன்பு சகோதரர் சம்பத்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி கொடுத்த சான்றிதழுக்கு நன்றி. ரைட்டு, மேட்டருக்கு வந்துடுவோம். நன்றி. அவர் எங்களுக்கு நிர்பந்தம் இருப்பதாக கூறுகிறார். திமுக கூட்டணியிலே அல்லது நாங்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காக பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை திமுக கூட்டணியை உருவாக்கியவர்களில் நாங்களும் ஒருவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை உருவாக்கியவர்களில் நாங்களும் ஒருவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான முன்முயற்சி எடுத்தது. அது பலருக்கு தெரியாது. இந்திய கூட்டணி என்கிற இந்த கூட்டணி உருவாவதற்கு அடித்தளமிட்ட தலைவர்களில் முக்கியமான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அப்படியே இந்த கூட்டணியை உருவாக்கிய நாங்கள் ஏன் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டிய அவசியம்? சரி, விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார், ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவர் சொல்ல வேண்டிய கருத்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுகிறார், அவ்வளவுதான். ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்தை சொன்னால்தான் மக்களிடத்தில் ஈடுபடும் என்கிற காரணத்திற்காக அவர் பேசுகிறார். ஒரு அங்கம் வகிக்குது, அதுதான் இங்க கேள்வியே வருது. விசிகா அங்கம் வகிக்கிறது. இந்த கூட்டணியை கட்டி காப்பதிலே விசிகாவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்பதல்ல. நாங்கள் ஏன் வெளியேற வேண்டும்? எங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது? நிர்பந்தம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு எப்படி நிர்பந்தம் வரும்? ஒருவேளை நாங்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம், பிஜேபியோடு கூட்டில்லை, பாமகவோடு கூட்டில்லை.
பாமகவும் பிஜேபியும் அங்கம் வகிக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒருவேளை திமுகவிலே பிஜேபியும் பாமகவும் வந்தால் அப்பொழுதுதான் அந்த நிர்பந்தம். நான் பாலசிங்கம் அவர்கிட்ட தான் வரேன் சார். அவர் சொன்ன கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. இது 5 முறை 6 முறை நடவடிக்கை எடுத்திருந்தா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோ இல்லை எந்த கட்சிகளாக இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டினா உடனடி நடவடிக்கை, உடனடியாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதோட அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சலசலப்பு அடங்கும். இங்கே ஒரு அமைதி இருக்கிறதுனால தான் இதற்கு கண்ணு காது காலு மூக்கு வச்சு பேசுகிறாங்க. அன்றைக்கே இதை முடிச்சிருந்தா டன் டீல் டஸ்டட் முடிஞ்சு போச்சு, சீல் அடித்து முடிஞ்சிருக்கும், நாம தான் தும்ப விட்டு வாழ பிடிச்சோன்றது தான் அவருடைய வாதம். திமுக கூட்டணியில் விஜய் குழப்பம் விளைவிக்கிறாரா என்ற கேள்விக்கு அவர் விளைவிக்கிறார் என்பதை காட்டிலும் அவரை பயன்படுத்துகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ரைட். அவரை பயன்படுத்தக்கூடும் என்று நான் கருதுகிறேன். எந்த வகையிலும் மதவாத சக்திகள் எப்படி வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை. ஆனால் நேற்று அவர் வந்து கடுமையாக தாக்கியிருக்காரு, மத்திய அரசையும் கடுமையாக தாக்கியிருக்காரு. பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்ற இடத்துல நாங்கள் அரணாக நிற்போம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் பேசுறாரு. உளவுவாத சக்திகளை எதிர்ப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நான் சொல்ல வருகிற கருத்து, விஜய் அவர்களுக்கு அந்த உள்நோக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் கூட இல்லாமல் இருக்கலாம். அவருக்கான நிலைப்பாடு, அவர் எதிர்க்க வேண்டியது ஆளும் கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு, அது அரசியல் நிலைப்பாடு. ஆனால் விஜயை பயன்படுத்தி குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கலாம், இருக்கக்கூடும். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, ஆதவ அர்ஜுனா தொடர்ந்து இப்படி பேசி வருகிறாரே, அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு பேட்டிகளில் அறிக்கைகளில் இப்படி கருத்துக்களை சொல்லி வருகிறார். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு முறையும் கருத்து அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது, எங்களுடைய கட்சியிலே அப்படித்தான் நாங்கள், எங்களுடைய தலைவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுமதியை தந்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவர் இப்படி பேசி வருவது, அதிலும் குறிப்பாக நேற்று பேசியிருப்பது மன்னராட்சி என்று குறிப்பிட்ட செய்திகள் எல்லாம் முற்றிலும் கட்சிக்கு நேர் எதிரானது. ஆகவே இதை கட்சி உணர்ந்திருக்கிறது. இப்போது கட்சி தலைவர் உணர்ந்திருக்கிறார். ஆகவே அவர் மீது கண்டிப்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ரைட். ஐ கெட் பாலசிங்கம் சார், இது கூட்டணியே இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்றது தான் அவர் வந்து ரொம்ப நயமாக வார்த்தைகளோடு சேர்த்து சொல்கிறார். அவருடைய குற்றச்சாட்டு தான், பேஸ்மெண்ட் வீக்குங்க, முடிஞ்சு போச்சு, தேநீரவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற. திமுக கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் உருவான கூட்டணி. ரைட்டு. ஏதோ அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. கொள்கை என்றால் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்திய கூட்டணி. தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியும். ஆகவே இந்த கூட்டணியிலே வந்து குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்பதை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அப்படி திராவிட சித்தாந்தத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சனாதனத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான் திராவிட கருத்தியல். ஆரியத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தியல் தான் திராவிட கருத்தியல். ஆகவே திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சனாதன சக்திகள் இப்படிப்பட்ட குழப்பங்களை திராவிட முன்னேற்ற கழக